ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜர்தோசி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக பீட்ஸ்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறோம், சேம் மெத்தட் தான். என்ன பீட்ஸ் வந்து சிங்கிளாக இருக்கும், பட் ஜர்தோசின்றது வந்து இந்த மாதிரி லென்த்தாக ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஜர்தோசி வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு தான், ஆக்சுவலி ஸ்ப்ரிங்கு தான் இது. நம்ம இப்படி நல்லா லென்த்தாக இழுத்து பார்த்தோம் அப்படின்னா தெரியும், இது வந்து ஸ்ப்ரிங்கு தான், எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து இந்த மாதிரி மொத்தமாக லென்த்தாக இருக்கும். நமக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ நம்ம வந்து சின்ன சின்னதாக இது வந்து பீசஸாக கட் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும் ஜர்தோசியை. நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிஃபோராக எப்பயுமே வந்து ஜர்தோசியை ரொம்ப லேஸாக இப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஸ்ப்ரிங் இருக்குங்க இல்லையா, அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து ஊசி மாட்டாமல் இருக்கும். ரொம்ப இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் லேஸாக மட்டும் எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு ஜர்தோசியை லேஸாக எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் அதுக்கப்புறமா நம்ம வேணுன்ற சைஸுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எவ்வளோ இழுத்தாலும் அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். சும்மா லேஸாக கொஞ்சம் கொஞ்சம் இழுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் போடுறதுக்கு ஊசியை உள்ளே குத்தி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இப்படி லேஸாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ எனக்கு வேணுன்ற சைஸுக்கு இது இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த சைஸுக்கு உங்களுக்கு ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சும்மா இப்போ ரஃப்பாக வந்து இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம வந்து நார்மல் சீவிங் த்ரெட்லேயே தைக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மிஷின் த்ரெட்டை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். நம்ம இப்போ நார்மல் மிஷின் த்ரெட் வந்து நான் ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம எப்படி பீட்ஸ்லாம் லோட் பண்ணுவோமோ சேம் மெத்தடு தான். வெளியில் நூல் எடுத்ததுக்கப்புறமா நம்ம எப்படி பீட்ஸ் இறக்குவோமோ சேம் அதே மெத்தடில் அப்படியே நம்ம இறக்கிட்டு குட்டியாக பீட்ஸ் எப்படி லாக் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம லாக் பண்ண போகிறோம். ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுறதும் சேம் மெத்தடு தான், இதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போ நம்ம அகெயின் வந்து நம்ம லோட் பண்ணிவிட்டு சேம் இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். பீட்ஸ் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஜர்தோசியும். பீட்ஸ் வந்து ஆல்ரெடி சிங்கிளாக இருக்கும், பட் ஜர்தோசி அப்படின்றது நமக்கு லென்த்தாக ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும். நம்ம வேணுன்ற ஷேப்புக்கு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜர்தோசியில் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் நமக்கு. மற்றபடி பீட்ஸ் எப்படி பண்ணுறோமோ சேம் மெத்தடில் தான் பண்ணுவோம். இதை நம்ம ஊசியில் குத்தி எடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஊசியோட முனையில் வந்து ஜர்தோசி மாட்டிக்கும். அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல வரும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஊசியோட இந்த ஹெட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்கே மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். போக போக நமக்கு அதான் ப்ராக்டிஸ் ஆக ஆக உங்களுக்கு அதுவும் சரியாக வந்துடும். மாட்டிக்கிச்சு அப்படின்னா இப்போ வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னா இது பாருங்கள், இப்போ ஸ்ப்ரிங்கு மாதிரி பிரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு தான் இந்த பாயிண்டில் நீடிலோட பாயிண்டில் வந்து மாட்டாமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். எப்படின்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் நான். பீட்ஸ் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுவோமோ சேம் மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் இதுவும். ஆனால் என்ன ஒன்று, சைஸ் வந்து நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதை சின்ன சின்னதாக நம்ம தான் வந்து க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணுறதுக்கு பிஃபோராக நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்ப்ரிங்கை வந்து கொஞ்சமாக இப்படி லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணுங்கள். நீங்கள் கட் பண்ணுறதுக்கு பிஃபோராக வந்து ஸ்ப்ரிங்கை வந்து ஓரளவுக்கு லூஸ் பண்ணிக்கோங்க. இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, நீடில் வந்து அந்த ஸ்ப்ரிங்குக்குள்ளே மாட்டிக்கும் நமக்கு. அதுக்காக தான் அது வந்து நல்லா லூஸ் பண்ணிக்கிறோம். இப்படி ஸ்ப்ரிங் ஜர்தோசியை லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜிக்ஸாக் மெத்தடில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது பார்க்கலாம். நம்ம நார்மலாக ஜிக்ஸாக் ஸ்டிச் பார்த்துருப்போம்ல, சேம் மெத்தடில் தான் ஸ்விவிங் த்ரெட் வந்து பஞ்ச் பண்ணி எடுத்திருக்கேன். ஜர்தோசி உள்ளே இறக்கிக்கலாம். இறக்கிட்டு நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் லேஸாக ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே ஊசியை ரொட்டேட் பண்ணி இன்னொரு ஜர்தோசியை நம்ம லோட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு போயிட்டு பஞ்ச் பண்ணி எடுக்க வேண்டியது தான். நம்ம எந்த டைரெக்ஷனுக்கு வேணுனாலும் நம்ம பீட்ஸ் எப்படி லோட் பண்ணுமோ சேம் மெத்தடில் தான் இதையும் நம்ம லோட் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். இதே வந்து நார்மல்
நார்மலாக துணி தைக்கிற ஊசி இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து மேக்ஸிமம் வந்து ஜர்தோசியை போடுவாங்க. அதில் போடுறது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு, சரி நான் அந்த மெத்தடும் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இதே மாதிரி 2 மெத்தட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட் லைனில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜிக்ஸாக்ல ட்ரை பண்ணுங்கள். என்னோடய ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்கிறேன். ஜிக்ஸாக்ல ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து இதில் வந்து என்ன டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்லேயும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக்லேயும் வந்து ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அனுப்புங்க. அதுக்கு அடுத்து என்ன செய்யணுன்றதை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்கிறேன். நீங்களும் நம்மளோட ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். மெட்டீரியலுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் மெட்டீரியலுக்கு பே பண்ணி நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். சர்டிஃபிகேட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சர்டிஃபிகேட்டுக்குரிய சின்ன அமௌண்ட் மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எந்த ₹1 கூட உங்ககிட்ட நாங்கள் எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டோம். நீங்கள் டீட்டெயில்ஸ்க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஓகே அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆரியை பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ, பாய்.